வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது குழம்பு பொடி. தமிழ்நாட்டுல நிறைய வெரைட்டிஸ் குழம்பு பொடி இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம செட்டிநாடு குழம்பு பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: மல்லி 200 கிராம், வரமிளகாய் 200 கிராம், கடலைப்பருப்பு 20 கிராம், துவரம்பருப்பு 20 கிராம், மிளகு 20 கிராம், உளுந்து 20 கிராம், ஜீரகம் 20 கிராம், வெந்தயம் 10 கிராம், கடுகு ஒரு 10 கிராம். நான் மஞ்சளை தூளா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட விரலி மஞ்சள் இருந்தா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்க மிளகா காரம் கம்மியா இருக்கிறதுனால 200 கிராம் மல்லிக்கு 200 கிராம் மிளகா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற மிளகா காரம் கூட இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 50 கிராம் கம்மியா எடுத்துக்குங்க. நம்ம மசாலா ஜாமான்களை ஒன்னொன்னா வறுத்தெடுக்கலாம். இந்த மாதிரி அகலமான நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்ககிட்ட இருக்க வானொலி எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் தவால வறுக்கும் போது உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படாது. நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா வறுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க வானொலி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நீங்க வறுக்க ஆரம்பிங்க. கடாயில மல்லியை போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வருங்க, பெரிய ஃப்ளேம் வச்சுக்காதீங்க. மல்லி நல்லா சிவப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருங்க. இப்படி வறுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முதல்லையே எல்லா ஜாமானையும் நீங்க ஒரு தடவை வெயில காய வச்சு எடுத்துருங்க. 1 டே வச்சு எடுத்தா போதும். மல்லி கொஞ்சம் கொஞ்சமா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. சிவப்பானோன்னா ஒரு அகலமான பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. தட்டு நல்லா காஞ்சிருக்கணும், கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. மல்லி நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம மிளகாயை வறுக்க ஆரம்பிக்கலாம். கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா சிவப்பாயிருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துட்டு துவரம்பருப்பு வறுக்கலாம். துவரம்பருப்பை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். துவரம்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. நெக்ஸ்ட் உளுந்தம்பருப்பு வறுத்துக்கலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் வறுக்கணும். உளுந்தம்பருப்பு இந்த அளவு சிவப்பாயிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மிளகு வறுத்துடலாம். மிளகு லைட்டாக வாசனை வந்த பிறகு இறக்கிடலாம். மிளகு வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். வெந்தயம், கடுகு, ஜீரகம் 3ஐயும் சேர்த்து வறுத்துக்குங்க. வாசனை வந்த உடனே இறக்கிடுங்க. ஜீரகத்துலேருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு, இறக்கிடலாம். எல்லா மசாலா பொருட்களையும் நல்லா வறுத்தாச்சு. நான் மஞ்சள் தூளாக எடுத்துருக்கிறதுனால இதை எல்லாத்தையும் பவுடர் ஆக்கின பிறகு நான் சேர்த்துப்பேன். உங்ககிட்ட விரலி மஞ்சள் இருந்தால் அதை நீங்கள் இப்போவே சேர்த்துருங்க. விரலி மஞ்சள் சும்மா 2 பீஸ் சேர்த்தா போதும். நல்லா சூடு ஆறின பிறகு தான் நம்ம அரைக்கணும். நீங்கள் இந்தியாவில் இருந்தால் குழம்பு பொடி அரைக்கிறதுக்குன்னே மிஷின்லாம் இருக்குது. அங்கே போய் அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைனாக பவுடர் ஆக்கி கொடுத்துருவாங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சி ஒரு தடவை சல்லடையில் சளிச்சுக்குங்க. மசாலா பொருட்கள் நல்லா அரைச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா பொருட்களை நல்லா அரைச்சாச்சு. நான் அரைக்கும் போதே மஞ்சள் தூளையும் சேர்த்து அரைச்சிட்டேன். நான் குழம்பு பொடியை 2-3 முறை அரைச்சு ஜலிச்சுட்டு திரும்பியும் அரைச்சிருக்கேன். இதை நான் 2-3 தடவை கண்டினியூ பண்ணி அரைச்சிருக்கேன். இதுல மிஷின்ல அரைக்கிற அளவுக்கு வராட்டியும் நம்மளுக்கு ஒரு 90% அளவு ஃபைனா வரும். பாருங்க, குழம்பு பொடி நல்லா சூடு ஆறின பிறகு நீங்க ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் குழம்பு பொடியில சோம்பு சேர்க்கல, ஏன்னா சில பெரியவங்களுக்கு சோம்பு ஒத்துக்காது. ஸோ நம்ம குழம்பு தாளிக்கும் போது சோம்பு சேர்த்துக்கிட்டா போதும். உங்களுக்கு அப்படி அவசியம்னா ஒரு 20 கிராம் சோம்பை சேர்த்துக்குங்க. 4 பேருக்கு குழம்பு செய்யும் போது 1.5 டீஸ்பூன் குழம்பு பொடி போதுமானதா இருக்கும். சூப்பரான செட்டிநாடு குழம்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு
எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.